தற்போதைய அண்மை செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேலும் விவரங்கள். வணக்கம். தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்படுகிறது. தங்கம் விலை கிராம் 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் சவரனுக்கு 2,720 ரூபாய், கிராமுக்கு 340 ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து நடப்பாண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்பது ஏற்ற இறக்கத்தில் நிலவி வந்தது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க இந்த போர்களின் காரணமாக தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை என்பது சற்று சரிவை சந்தித்திருந்தது. ஏனென்றால் உலக நாடுகளின் போரின் காரணமாக சர்வதேச பங்கு சந்தையினுடைய சரிவு காரணமாக தங்கத்தினுடைய விலையும் சரிந்து காணப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது போர் அறிவிப்பானது சற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது 2 வாரங்களுக்காக. இதன் காரணமாக இதன் எதிரொலியாக தற்பொழுது தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து காணப்படுகிறது. இருப்பினும் தங்கத்தினுடைய விலை உயர்வை பொதுமக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ற வகையிலே தங்கத்தினுடைய விலை என்பது இல்லை என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் தங்கம் என்பது ஒரு நம்பிக்கையாக, அதே போல ஆபத்து காலங்களில் அடகு வைத்தாவது பணத்தை புரட்டி கொள்ளக்கூடிய ஒரு முதலீடாக பார்க்கப்படுகிறது. சாதாரண குடும்பங்கள் தங்களினுடைய பொருளாதாரத்தில் ஒரு சிறு பகுதியை சேமித்து தங்க நகைகளில் முதலீடு செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தங்கத்தினுடைய விலை படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது அவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் தங்கத்தினுடைய விலை உயராமல் குறைந்தால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.